நீங்கள் அவருடன் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்று தாம் சமாதானத்தை உங்களுக்கு அருளவும் விரும்புகின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாய் இருக்கின்றபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ரோமர் 5:1 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கைனாலே ஒரு பயம்தான். ஏன் அப்படின்னா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா எப்போ வேணால் என்ன நடக்கலாம். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கிறாங்களான்றது தெரியாது. ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அழகான ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம்ல. நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க பிரதர், நல்லா தான் இருந்தாங்க பிரதர், ஆனால் திடீர்னு இப்படி ஆகிடுச்சு பிரதர். கேட்குறோம்ல, நமக்கு ஒரு ஷாக்காக இருக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வாழ்க்கையில் ஒரு பதட்டமான சூழ்நிலை, எப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமான்னு சொல்லி யோசனைகள் தான் நமக்குள்ளாக. ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க, நடப்பதெல்லாம் சொல்லி நன்மைக்குன்னு சொல்லி கடந்து போங்க. ஆண்டவரத்தில் நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே என் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, எப்போவுமே சொல்கிற விஷயம் இதுதான். நம்ம யாரைங்க நம்பணும்? சொந்தக்காரங்களையா, நண்பர்களையா, இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களையா? யாரையும் நம்பாதீங்க. எப்போ என்ன நடக்குன்றதே தெரியாது. நமக்கு வேதனை தான் கொடுப்பாங்க, வலி வேதனை தான் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் என்னவோ குறைவாக தான் இருக்கும். என்னடா இது நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, திடீர்னு இப்படி பண்ணிட்டாங்களே, வருத்தப்படுவோம்ல. ஸோ அதனால் யாரை நம்பாமல் யாரை உண்மையாக நம்பணும், ஆழமாக நம்பணும், கடைசி வரைக்கும் லைஃப் டைம் வரைக்கும் நம்ம நம்பணும். அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாங்க நம்மளை எதுவுமே காயப்படுத்த மாட்டாருங்க. ஐயோ என் பையன் கஷ்டப்படுறான், என் பொண்ணு கஷ்டப்படுது, மனசு உடஞ்சி போயிருக்கலாம், ஆறுதலாக நான் வரேன்னு சொல்லி யார் மூலியமாக வச்சு உங்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு வருவாங்கள்ல. இப்போ கடவுளே அம்சா மாதிரி வந்திருக்காங்கடா இவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ எதிர்பாராத நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கும்ல. திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கை ரொம்ப டவுனில் இருக்கும், திடீர்னு பார்த்தா நம்ம மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டோம். அப்படின்னா ஆண்டவரே நான் நம்பவே முடியல, ஆண்டவரே என்னால் நான் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. நிறைய பேரோட வாழ்க்கை அப்படி தான் மாறி இருக்குல்ல. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படுந்தேன் தெரியுமா ஒரு காலத்தில். ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் காட்டின வழி தான். தினந்தோறும் ஜெபிப்பேன், தினந்தோறும் வேதத்தை வாசிப்பேன். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னா ஏசப்பா கொடுத்த வாழ்க்கை தான். ஸோ அவருக்காகவே நான் நிறைய உதவிகள் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்காங்களே. முழுமையாக நீங்கள் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போக்கின்றார். மகளே மகனே கலங்காத, தேவனுடைய சமாதானம் உங்களுக்குள் இருக்கின்ற பொழுது நல்ல உறவுகள் நிச்சயமாக இருக்குங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் சம்பாதிக்கணும் அப்படின்னா பணம் காசு சம்பாரித்து வச்சுக்காதீங்க, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நல்ல உறவுகளை சம்பாரிச்சுக்கோங்க. நமக்கு ஒரு விஷயம் பிரச்சனை அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அன்பு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். துடிக்கிறாங்களோ, ஐயோ அவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சா, இருங்க நான் வரேன், எல்லா வேலையும் விட்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான உறவு கிடைக்கிறதுன்றது கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, அதுக்கு மதிப்பே கிடையாது. அவ்வளோ வேல்யூவான ஒரு விஷயம் அது. ஸோ அன்பான உறவுகளை சம்பாரிச்சுக்கோங்க. நான் சம்பாரித்த உறவு என்ன அப்படின்னா, தினம் ஒரு ஜபங்கள் கேட்டுட்ருக்கேன். அன்பான உறவுகள் நீங்கள் என் ஜபத்தை கேட்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குல்ல. நீங்களும் வாழ்க்கையில் மேலே வரணும், உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒற்றுமையாக இருக்கணும். எவ்வளோ சங்கடங்கள் வந்தாலும் சரி மனசை உடஞ்சிடாதீங்க, தப்பான முடிவுகளுக்கெல்லாம் போயிடாதீங்க. அதெல்லாம் வாழ்க்கையில் சவால்கள் நிறைய இருக்குது, நம்மளை குத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ அழுகிறோம், நீ அழுத பார்க்கணும், அவங்க நீ வழியில் துடிக்கிறத ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க. ஆஹா அழுகுறானா, நல்லா இருக்குடா அப்பா, இன்னும் அழ வச்சு இன்னும் இருக்கணும், இவன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வேதனைகளை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எவ்வளோ வலி வேதனையை தாங்கிட்டு மேலே வரீங்களோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த போக்கின்றார். அதனால் சந்தோஷப்படுத்துங்க, ஜபத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நல்ல மனமாற்றத்தை கொடுங்கப்பா, இந்த மாதிரியான மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா, நல்ல எண்ணத்தை கொடுங்கப்பா, பிறரோட வலி என்ன அப்படின்றத அவனுக்கு உணர்த்துங்கப்பான்னு சொல்லி ஜபிக்கலாமா? உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஸோ அதனால் ஏசப்பா கிட்ட மனம் விட்டு நம்ம கேட்போம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லா குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் தெம்பும் வலிமையாக இருக்கணும் ஆண்டவர்னு சொல்லி கேட்கலாமா? கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்கலாமா? ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கு உடல் தெம்பு வலிமையை கொடுங்கப்பா, பெற்றோருக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜான்னு சொல்லி கேட்கலாமா? எல்லோரும் ஆக்கணும் ஆண்டவர். இன்றைய நாள் ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவர்
ஆண்டவரே. நாங்கள் தோற்று போனாலும் எங்களை நேசிப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. பயத்தாலும் வெட்கத்தாலும் உமக்கு ஒளிந்து கொண்டதற்காக எங்களை மன்னித்தள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்ப்பா. நேர்மையோடும் விசுவாசத்தோடும் உம் சமூகத்தில் தைரியமாய் வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்களை புறக்கணிக்காமல் இரக்கத்தோடு அரவணைத்துக் கொள்வதற்காக உமக்கு கொடான கொடி சோத்திரங்களை எடுக்கின்றனப்பா. உம் சமாதானம் எங்கள் இருதயத்தை நிரப்பி எங்களுக்குள் இருந்து எல்லா குற்றத்தையும் அகற்றுவதற்காக உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே. உம்மை நெருங்கி ஜீவிக்கவும் உம் சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு கற்பிப்பீராக. எப்பொழுதும் எங்களுக்கு அன்பான தகப்பனாக இருப்பதற்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டத்தை கொடுத்துறாதீங்கப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலத்தை கொடுன்னு சொல்லி கேட்குற ஆண்டவரே. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.